ஸோ கல்யாணம் வந்து இவங்க ஊரில் நடக்குது. ஓகேங்களா? இவங்களுக்கு இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போன வருஷம், அதாவது 2012 அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ண கையோடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஏன் அந்த முறைகள்லாம் இவங்களுக்கு தெரியாதாங்க? தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் வரோன்னா எங்களுக்கு அது வந்து டெப்த்தாக தெரியும். அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயமாச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல. இவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அது வந்து பே கூட இல்லைங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த கோயிலில் பண்ணுறது பே கூட இல்லை. ஆனால் அப்போ ஏன் ரெஜிஸ்டர் பண்ணலங்கிற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்க கூட நான் வாழல, அது வேறு விஷயம். குழந்த பிறந்து அந்த குழந்த வாழவே இல்லை, அப்புறம் எப்படி குழந்த பிறந்துச்சுன்னு கேட்காங்க. அதுக்கும் கதை இருக்குது, சொல்கிறேன். குழந்தையும் பிறந்து இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. இல்லை இது வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறமே தெரிய வந்துச்சு எனக்கு. ஓகேங்களா? அதுங்க வாயிலே வந்துச்சு அந்த வீட்லேயே. ஆனால் வந்து ஃபுல்லாக வரல. ஒரு விஷயம் சொல்லிச்சிங்க, அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் அது இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு, இப்போ வெரி ரீசெண்டாக. அதாவது இந்த ஆள் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான் அதுங்க வீட்டில், எனக்கு அந்த பொண்ணெல்லாம் பிடிக்காது. இது வந்துட்டு இவன் கூட ட்ராவல் பண்ணானுங்க தெரியுமா? இது மாதிரி இவன் வந்து ஈஸ்வரியை லவ் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு அவனுங்களுக்கெல்லாம் நம்ம மண்டையில் உரைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா இந்த நாய்ங்கெல்லாம் அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு அப்படியே ரியாக்ட் பண்ணுற ஆளுங்க. 2 தரப்பில் நின்று கேட்டு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு தீர்மானம் கொடுக்குற ஆளுங்க இல்லை. சரி பரவாயில்ல, நடக்கட்டும், எல்லாருக்கும் ஃபேமிலின்னு இருக்குது. இவனுக்கு பண்ணுற தப்பெல்லாம் வந்துட்டு அதுங்களை அவங்க குடும்பத்தை பாதிக்க போகுது, அவ்வளோதான். பொண்டாட்டி இல்லையா, குழந்தைங்க இல்லையா, எல்லாமே சைக்கிள் இப்படி தாங்க ஃபார்ம் ஆகுது. ஒருத்தனுக்கும் கஷ்டம் வருதுன்னா எல்லாம் நம்ம பண்ணுற தப்புங்க தான். அப்போது என்ன ஆகுது, இவன் என்ன சொல்லியிருக்கான், எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காது, என் போராத காலம் பணம் கஷ்டம், இந்த பொண்ணுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்கு, லோன் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுதான் இன்றைக்கி வரையும் கட்டின்னு இருக்கு, அதை பற்றி நான் மூச்சு பேச்சு கூட பேசுகிறதில்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அவங்க பெற்று போட்ட அந்த பொண்ணுக்காக இவன் தலையை வந்து எனக்கு கல்யாணங்கிற பேரில் மார்ட்கேஜ் அடமானம் வைக்கிறான். அதுதான் உண்மை. நாங்கள் லவ் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன் சைடாக நான் வந்து ஏதோ லவ் அப்படின்னு நினச்சிட்டே நான் வந்து ஒரு கொஞ்சம் காலம் ஓட்டினேன். லவ் மேரேஜு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டு ஓட்டியிருக்கேன். அது எனக்கு இப்போ தான் எனக்கு புரிய வருது. ஆனால் இவன் வந்து இந்த வார்த்தையை விட்டுருக்கான். இந்த வார்த்தை சேம் இது வந்து அவங்க பொண்ணு வந்து 2016 அவங்க பொண்ணு வாயிலேருந்து வந்துச்சு இந்த வார்த்தை. சேம் இதே வார்த்தை. அது என்னதுன்றது போக போக நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிய வந்து இதுதான், ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டான்னு சொன்னதும் இந்த பையன்தான். ஏன்னா இவனோட கேல்குலேஷன் என்னென்னா, கல்யாணம் பண்ணி வித்தின் இயர்லியே இல்லை ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே கழட்டி விட்டுடலான்றது இவனோட பிளான். ஏதாவது ஒரு சண்டைன்னு வந்து இது வந்து ப்ரோலாங் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி கேரக்டர் அசசினேட் ஏதாவது ஒன்று பண்ணி கழட்டி விடலான்னு நினச்சான். ஆனால் அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு கதை. ஸோ வேறு மாதிரி போனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப நாள் இவனோட ட்ரூ கலரை, ட்ரூ கேரக்டரை இவனால் அடக்கி வைக்கவும் முடியல. அப்போது எஸ்கேப் ஆனால் மட்டுமே தான் சொல்லிவிட்டு அப்ராடில் ஃப்ரெண்டு இருக்கான்றது வந்து தெரிய வந்து அவன் மூலயமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து அவனுக்கு பெரிய ரிலீஃபு. ஸோ அவன் வாழ்கிற லைஃப் ஸ்டைலில் அவன் வாழ்கிறதுக்கு. ஸோ இதுதான் உண்மை. ஆக்சுவலாக கல்யாணம் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இவன் தான் வந்து ஸ்கிப் பண்ணதே. அதை பற்றி பேசக்கூடாது, அது வேண்டாம், பண்ண தேவையில்ல. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நாளைக்கு டைவர்ஷன் பண்ணும்போது அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும்ல. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலன்னா அந்த கல்யாணம் கிட்டத்தட்ட செல்லாத மாதிரி தானே. ஃபைன். ஸோ கல்யாணம் முடிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சிட்டு அங்கேருந்து நம்ம கோழிக்கோடு தான் நாங்கள் போகிறோம். அப்போ கோழிக்கோடு போகும்போது எப்படிங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டின்னு போவாங்க? இப்போ இவங்க பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை சைடோ பொண்ணு சைடோ ஏதோ ஒரு சைடு அவங்கள தனியாக வந்து ஒரு மரியாதைக்கு ஒரு கார் வச்சு அரேஞ்ச் பண்ணாங்க, அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுற மாதிரி. இங்கே நாய்ங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை.
இது ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் கும்பலோடு போயிருந்தானு வந்துருச்சுங்க. வந்துட்டு இப்போ போகும்போது இப்போ எங்கள் ஆளுங்க நாங்கள் வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் ஆளுங்கெல்லாம் அந்த பஸ்ஸில் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களை வந்து ஒரு மரியாதையாக கொஞ்சமாவது ட்ரீட் பண்ணலாம்ல. இல்லை இந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியாதா? இப்போது என் இடத்துல இந்த ஆள் ஆசைப்பட்ட பொண்ணு இருந்துச்சுன்னா இது எல்லாமே அவனாக தூக்கி போட்டு நடத்தியிருப்பான். வேறு லெவலில் அவன் கொண்டாடி நடத்தியிருப்பான். அவன் எதிர்பார்த்த பொண்ணு இடத்துல நான் இல்லை. நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு கை கொடுத்த பொண்ணு. அது வந்து நான் ஊர் உலகத்துக்கு தெரிய வந்துருச்சு. இவ்வளோ பண்ணியிருக்க அந்த பொண்ணு ஒரு நாள் பருக்க சாப்பாடு கூட இந்த பொண்ணு தான், கடன்களை இந்த பொண்ணு தான் தூக்கி தலையில் போட்டுக்குச்சு, அவங்க வீட்டு கல்யாணத்தை இந்த பொண்ணு தான் தலையில் போட்டுச்சு, இன்றைக்கி என் கல்யாணத்தையும் அதான் தலையில் போட்டுருக்கு. எல்லாம் தெரிஞ்ச அந்த அசிங்கம் அதெல்லாம் ஈடுகட்ட முடியாது. நம்ம அதுக்கு ஒர்த்து இல்லைங்கிறது தெரியுது இவனுக்கு. அதுக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ இயர்ஸில் ஒரு 1 or 2 இயர்ஸில் கழட்டி விட்டுறலாம். கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படின்னு பேச தான் செய்யும், அதெல்லாம் மறைஞ்சிரும் அந்த ஒரு தாட்டு. அப்போது என்னோட நேரமோ என்னவோ தெரில, எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு மலையாளி இருக்காங்க. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட தெரில எங்களுக்கு ஃபார் ரிலேஷனாக எப்படின்னு, ஆனால் மலையாளி அவங்க இருக்காங்க. அவங்களோட ஒரு பையன் வந்து திரிஷூரில் இருக்கார். ஓகேங்களா? அவர் அன்றைக்கி தான் காரை எடுத்திருக்காரு. ஸோ குருவாயூரில் வந்து அவருக்கு தெரியும் எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரியும், இன்றைக்கி தான் கல்யாணம், அன்றைக்கி தான் கல்யாணன்றதும் தெரியும். ஸோ அவரோட காருக்கும் அன்றைக்கி தான் பூஜை போட வர்றாரு, எடுத்த காரு. அப்போ பூஜை போட வரும்போது கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு, என்ன ஒரு காரு கூட அரேஞ்ச் பண்ணலையா பையன் வீட்டில், என்னது இது அப்படி இப்படின்னு. ஆமாம் அரேஞ்ச் பண்ணல. நீ வா நம்ம காரு இருக்குது யோசிக்காத. அப்போது ஒன்று தான் நான் ஃபஸ்ட்டு ஏற்றுறேன் வா, நான் தான் ஓட்டினேன் இந்த காரை, நான் ஓட்டினதுக்கப்புறமேட்டு நீங்கள் தான் உட்காடுறீங்க, வீட்டில் கூட யாரையும் ஏற்றலை இது வரையும் கோயிலுக்கு பூஜை பண்ணாமல், நீ வா கோயிலுக்கு பூஜைலாம் பண்ணியாச்சு, வா கிளம்பலாம் அப்படின்னு. எனக்கா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை ஏதோ ஒரு இடத்துல மரியாதையாக தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் அந்த இடத்துல. அப்போது இனோவா வாங்கியிருந்தார், கொஞ்சம் அந்த லென்த்தாக இருக்கும்ல லாங்காக, அந்த மாதிரி ஒரு கார். அப்போது நானும் இவனும் அந்த காரில் ஏறுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணவே இல்லை, ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாச்சு, ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்தாங்க. எடுத்து முடித்தோடனே அந்த காரில் இவங்கெல்லாம் பஸ்ஸில் வந்துடுவாங்க, அவங்க ஆளுங்க வந்த இதில் வேன்லேயே வந்துடுவாங்க, ரிட்டன் ஆகிடுவாங்க. இனோவாவில் இந்த அங்கிள் வந்துட்டு என்னையும் இவனையும் ஏற சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் சரி நாங்கள் அப்போ கிளம்புறோம், நாங்கள் அங்கே வீட்டில் வந்து ஈவினிங் பார்ட்டி வைப்பாங்களாம் இவங்க வீட்டில். ஓகேங்களா? சரி நாங்கள் அங்கே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி வந்த உடனே கூட தொத்திக்கிச்சு. யார்? இதுங்க வீட்டுக்குள்ளச்சி ஓடி வந்துருச்சு குழந்தைய தூக்கின்னு. அது அப்புறமேட்டு வேறு யாரோ ஒரு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஏறி உட்காந்துக்கிச்சிங்க. அங்கே இடம் இல்லை ஆக்சுவலாக. சரி என்ன பண்ணுறது, குழந்தைய வேறு வச்சிட்ருக்கு, ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, ஃபைன் வாட் எவர் இட் இஸ். இப்போ இந்த அங்கிள்னு ஒரு விஷயம் அங்கே இல்லவே இல்லைன்னா இந்த பொண்ணு எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம்? ஸோ எங்கள் ஓசியில் ஈயம் கடித்தாலும் எடுத்து பூசிக்கிற கேஸுங்க இதுங்க. எங்கே ஓசியில் ஈயம் கிடைக்குது, அப்படி பண்ணை தூக்கி பிச்சு போடுறாங்கன்னா கூட ஓவிபி கவர கேஸுங்க. அந்த மாதிரி ஆரம்ப கட்ட பிறந்ததுலேருந்தே அந்த ஓசி பழக்கம் போகாததுனால இன்றைக்கி அதுங்களோட அந்த கேரக்டர் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையை வந்து நடுத்தருக்கு கொண்டு வந்து நின்னதே. யூஸ் பண்ணணும், தூக்கி போடணும், ஒருத்தவங்கள யூஸ் பண்ணணும், தூக்கி போடணும். யூஸ் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே மரியாதையே இல்லை அதுங்க கிட்ட. அதனால தான் அதுங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து வேடிக்கை பார்க்குதுங்க. இதுங்க யாரும் வந்து கை கொடுத்து, ஒரே ஒரு அக்கா, இவங்க அக்கா மட்டுமே தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகலை. சரி வேறு வழியில் அது கொஞ்சம் கேரக்டரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இவங்க கூட பிறந்த வளர்ந்ததுலேயே அவங்களோட கேரக்டருமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, முழுமையாக அவங்க வந்து கடவுளுக்கே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணம் அளித்த மாதிரி, என்ன சொல்லுவாங்க, கடவுளுக்கே ஃபுல்லாக அவங்கள வந்து ஆத்மானமாக கொடுத்த மாதிரி அவங்களோட பிஹேவிங் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட ஜாஸ்தி பேசுறதோட கடவுள்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. அவங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஆனால் கரெக்டாக பேசுவாங்க, ஆனால் பைத்தியம்னுவாங்க அவங்கள, ஏன்னா கரெக்டாக பேசுகிறாங்கல்ல. ஆனால் இதுங்க வைக்கிற பேர் அப்படி தான், காசு கொடுக்குற வரையும் தான், காசை வாங்குற வரைக்கும் சிரிக்குங்க. சொந்த அக்காங்க அது, அவங்க பெரியம்மா.
அந்த பொம்பளை அவங்கள பற்றி பின்னாடி பேசும்போதெல்லாம் அப்படியே வயித்தெரிச்சலாக இருக்கும். பாவம் இன்னைக்கு வரையும் ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத போயிட்டாங்கங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 2023 இறந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ 2023 இறந்தாங்க. பிரயோஜனமே இல்லாத போயிடுச்சுங்க. கடைசி காலம் வரையும் தண்ணி காமிச்சிருச்சுங்க. கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போன்ற கதையை ஓட்டிக்கிட்டே. ஸோ அதுதான் எச்சக்கலை ஃபேமிலி. என்ன பண்ணுறது, நம்ம தலைவிதி. என் தலைவிதி இல்லை ஆக்சுவலாக. என் தலையில் எனக்கு தெரிய போயும் நான் வந்து திருப்பி அதில் கால் வச்சேன்ல, அப்போ நான் அனுபவிச்சு தானே ஆகணும். அப்படி தான் எடுத்துக்க முடியுது. பட் இந்த மாதிரி ஒரு லைஃபு எனக்கு தெரியல. எவ்வளோ கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன். எனக்கு ஏன் இப்படி வச்சாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டிக்கு. இந்த 2025 இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. என் மனசாட்சி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன், எதுக்காக நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்னு. எப்போத்துலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். பண்ணுவேன், போஸ்ட் போடுவேன், டெலிட் பண்ணிவிடுவேன், வேண்டாம் அப்படின்னு பண்ணுவேன் ஆனால் இப்போ என்னன்னு தெரில, ரிப்பீட்டடாக என் மனசாட்சி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்குது. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன் இப்போது இந்த டிசம்பர் 2024 நான் இந்த பதிவு எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணி ஆகணுன்றது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கிற ஒரு விஷயம். மனசாட்சி இதுதான் நடக்க போகுது, நீ இது பண்ணுன்னு. அதனால தான் இப்போ உட்காந்து மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைன். ஸோ காரில் ஏறியாச்சு, கோழிக்கோடும் போகிறோம். கோழிக்கோடு போயாச்சு. டயர்ட்னஸ்ஸு, கார்லேயே தூங்கிட்டான் நல்லா. அவனும் தூங்குறான், நானும் தூங்குறேன். கோழிக்கோடு போகிறோம். கோழிக்கோடு போனால் அங்கே வந்துட்டு கேமராமேனுங்க நம்மளை வளைச்சி கிழிச்சி ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. இவனோட முகமே சரியில்லைங்க. ஒரு கல்யாணம்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. ஆனால் அவன் முகம் சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கான். எனக்கு அப்போ கூட கெஸ் பண்ண தெரியல. நான் வந்து மேபி டயர்டுன்னு நினச்சேன், மேபி டயர்டாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து இப்படி ஒரு ஸ்டில்லு கொடுங்க, அப்படி ஒரு ஸ்டில்லுங்க. போதும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாங்க. நானும் சரி ஓகே, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்ல, அதனால தான் அப்படின்னு நினச்சிட்டேன். எல்லாமே இப்போ தானே தெரிய வருது, எல்லாம் பிளான்டு, எதுவுமே பிடிக்காம வெறும் காசுக்காகவே போட்ட ட்ராமான்னு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு போனால் எங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்தாச்சு. இவங்க வீட்டில் இருக்க ஆளுங்கெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து குத்து விளக்கு எடுத்துகிட்டு வராங்க. இந்த அது பேர் என்னது, எண்ணெயெல்லாம் நிரப்பிச்சு 5 திரி வச்சுட்டு குத்து விளக்கு வாசலில் வச்சு எடுத்துகிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு. செம்ம சூடுங்க கேரளாவில் அன்னைக்குன்னு இல்லை, கோழிக்கோடில் அவங்க வீடு எப்போவுமே சூடாக தான் இருக்கும். ஃபுல்லாக பாறைங்க, ஓகேங்களா. விளக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இங்கே நடக்குது. சுத்தமாக காற்றே இல்லைங்க. நான் ஏற்றுற எல்லாம் திரியும் அணைஞ்சு போகுது. மனசு எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லாம் திரியும் அமையல, 2 திரி தான் எரியுது. மிச்சம் இருக்க 3 திரி அணையுது. எப்படி இருக்கும் மனசு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு திருப்பியும் ஏற்றுறேன். ஃபஸ்ட் டைம் ஏற்றிடுச்சிங்க விளக்கு. நான் தான் ஏற்றுறேன். ஏற்றும் போது எல்லாம் எரியுது, தூக்கும் போது 3 அணையுது, 2 எரியுது. 2வது தடவையும் அதே தான். அவன் உடனே இல்லை சிஸ்டர் பரவாயில்ல, காற்று இல்லையே, சரி ஏற்றுன்றான். சரி திருப்பியும் வந்து ஏற்றுறேன். திருப்பியும் தூக்கும் போது 3 அணையுது, 2 எரியுது. மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஸ்பாட்டில் கண்ணு கலங்குது எனக்கு. கடவுளே என்ன இதுன்ற மாதிரி நான் எனக்கு பிடிச்ச கடவுளை மனசில் வேண்டிக்கிட்டு அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது, தயவுசெய்து இது மாதிரி நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் 3வது தடவை ஏற்றும் போது 2 விளக்கு 2 திரி அணையுது, 3 மட்டும் எரியுது. எடுத்துகிட்டு சரி பரவாயில்ல வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காற்றுன்றாங்க. இல்லாத காற்று இருக்குதுன்னு சொன்னால் யாருக்காவது மனசில் ஏற்றுக்க முடியுமா? நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டுக்குள்ளே குத்து விளக்கு வச்சுட்டு ஈவினிங்கு பார்ட்டி இருக்குது. இந்த சேரீ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டு பீரோவை காட்டுறாங்களாம். அதாவது அவங்க இதில் வந்து ஒரு வழக்கம், கேரளா கல்யாணத்தில் பொண்ணு வந்து இன்னொரு வீட்டிலேருந்து வர பொண்ணுக்கு அவங்க வீட்டு வார்ட்ரோப்பில் அந்த பொண்ணுக்காக வாங்கி வச்ச எல்லா காஸ்டியூம்ஸ், அதாவது இன்னர்ஸ்லேருந்து நைட்டிலேருந்து சாரீலேருந்து போடுற ரெகுலர் சல்வார் கமீஸ்லேருந்து எல்லாமே அதில் இருக்கும், ஓகேங்களா.
இந்த பொண்ணுக்கு ராஜ மரியாதையோட அந்த பொண்ணு போன வீட்டில் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல மரியாதை கொடுத்து. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல இந்த வீட்டு வார்ட்ரோப்பில் இருக்கிற புடவைங்க எல்லாமே நான் வாங்கி கொடுத்தது சென்னையிலேருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு கதை நடந்துச்சு. என்ன தெரியுமா நடந்துச்சு? எங்கள் அச்சா வந்துட்டு, எங்கள் சித்தப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? சாட்டர்டே சண்டேலாம் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணுது. உனக்கு உன்னோட டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஃபோன் ரெக்கார்டிங்க, நேரில் பேசுனதெல்லாம் இல்லை, எல்லாமே ஃபோன் தான் வாழ்க்கை. உன்னோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் அவன் வரும்போது அவன்கிட்ட நீங்கள் வாங்குறதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இங்கே கப்போர்டில் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து காசு இல்லைன்னு சொல்லிச்சு. ஆக்சுவலாக இங்கே வழக்கம் என்னதுன்னா பொண்ணு சொல்லியிருக்கோன்னு எனக்கு கெஸ்ஸிங் இருக்குது. அதுக்கிட்டே காசு கேளுமா, அதுவே கொடுக்கும், நம்ம இங்கே ஷாப்பிங் பண்ணி வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு பொண்ணு ஏற்றி விட்ருக்கோம். இல்லாட்டி இது அம்மாவோட டைலாக்காக க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். இதுங்க ரெண்டுத்துக்கு தான் இவ்வளோ ஈத்தர கேவலமான திங்கிங்கு தாட்டு எல்லாம் வரும். அப்போது எனக்கு அந்த பொம்பளை காசு இல்லை, இங்கே வந்து சிஸ்டம் வந்து நம்ம புடவை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வார்ட்ரோப்பு ஃபில் பண்ணணும். அப்போ நீ வரையும்போது இங்கே இருக்க திங்ஸு உண்டு அதுதான் இருக்கும், அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ச்சிங்க. நான் சொன்னேன், பரவாயில்லைங்க, நான் வந்து இப்போது கொஞ்ச நாளாக புடவெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் வாங்கின புடவையெல்லாம் வந்து நான் கொடுத்து அனுப்புகிறேன். ப்ளவுஸுக்கெலாம் கொடுத்துருக்கேன், சிலது தைக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து விட்ருக்கேன். எல்லாம் வந்ததுக்கப்புறம் நானே அதையும் கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் உங்கள் வார்ட்ரோப்பில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வீட்டில் அந்த வார்ட்ரோப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நம்மளுக்காக வாங்கி வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அதையுமே நான் தான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதில் ஆக்சுவலாக வந்துட்டு எந்த வீட்லையாச்சும் இந்த காரியம் நடக்குமான்னு கேளுங்க. பழைய புடவையெல்லாம் கொண்டு வந்து வச்சுதுங்க நம்மளுக்காக. அந்த புடவைக்கெல்லாம் கதை வேறு சொல்லிச்சுங்க, சொல்கிறேன். மொத்தம் நான் வாங்கி கொடுத்தது தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் வாங்கி கொடுத்தது தாங்க. புடவை, நைட்டி எல்லாமே. இது பேர் என்னது, ஒரு ஆரஞ்சு கலரில், ஒரு பேல் ஆரஞ்சு கலரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாரீ வித் பீட்ஸ் ஒர்க்கு, ஆரஞ்சு பீட்ஸ் ஒர்க் போட்டு. அந்த சாரீ வந்து நல்ல எக்ஸ்க்ளூசிவாக கிராண்டாக இருக்கும். அது யார் கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா, நான் கல்யாணம் பண்ண ஆளோட அப்பாவோட ரிலேஷன் கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ்க்கு பிஃபோர்னு நினைக்கிறேன். அந்த சாரீ வந்து இதுங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 20 இயர்ஸ் பிஃபோர் இருக்கலாம். அப்போ கொடுத்துருக்காங்க. அந்த சாரீ வந்து ரொம்ப, அதாவது டிரான்ஸ்பரண்ட், ஜஸ்ட் ஒரு பாலித்தீன் கவர்னு வச்சுக்கோங்களேன். என்ன பாலித்தீன் கவர் வந்துட்டு இட்ஸ் அ கலர்லெஸ். இது வந்து ஒரு பேல் ஆரஞ்சு, அவ்வளோதான். அவ்வளோ ட்ரான்ஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆரஞ்சு கலர் கொசு வலை இருந்தால் எப்படி இருக்கும் பேல் ஆரஞ்சில், அப்படி தான் புடவை. அது வந்து இந்த பொம்பளையும் கட்ட முடியாது, நானும் கட்ட முடியாது. ஏன்னா அது ஃபேமிலி பேக்ரவுண்டு அப்படி, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு, நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங் அது மாதிரி. போட்டால் எப்படி பேசுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அது மாதிரிலாம் போட்டு பழகி அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு தான் அதெல்லாம் செட் ஆகும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வெல் டு டூ ஃபேமிலி. அவங்க வந்து வேறு மாதிரி ஒரு கல்ச்சர் அப்படி இப்படின்னு தான் இருந்தாங்க ஃபாரினில். ஸோ அவங்களில் ஒருத்தங்க இதுக்கு வந்து அந்த புடவைய கொடுத்துருக்காங்க. அந்த புடவை இது கட்டாததுனால, பீரோலேயே இருக்கிறதுனால, அந்த புடவை அதுங்க சைட்லேருந்து நான் கொடுத்தத நான் சொல்கிறேன். அந்த பீரோவில் இருக்க புடவையில் இந்த ஒரு புடவை, இன்னொரு புடவை வந்து செட்டு சாரீங்க. யாருன்னா செட்டு சாரியை ஒரு பழைசை கொடுப்பாங்களா? அது வந்து ஒரு பழைய செட்டு சாரீங்க. எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு மனசு. சீரியஸாக ரொம்ப வெறுத்து போச்சுங்க. செட்டு சாரியில் மெரூன் மயில் வச்ச மாதிரி. ஓகேங்களா? புதுசுக்கும் யூஸ் பண்ணதுக்கும் வித்தியாசம் தெரியாத பரதேசி இல்லை நான். பட் ஸ்டில் ஓகே, பரவாயில்ல, கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அது போதும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டில் தான் நான் எடுத்தேன். பட் இன்னொரு பக்கம் எனக்கு பெயின் இருந்துச்சு. ஏன்னா மறுநாள் ஒரு புது துணி உடுத்திட்டு கோயிலுக்கு போகணும். தளின்ற ஒரு கோயிலுக்கு, கோழிக்கோடில். அப்போது அந்த செட்டு சாரீ போட்டுட்டு போக சொல்கிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் மனசு, சரி என்ன பண்ணுறது, சொல்லிச்சிங்க போடணுன்னு. இன்னொரு சாரீ ஒயிட் கலரில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் பேட்ச் ஒர்க்கு போட்டு, கோல்டன் எம்ப்ராய்டிங் பேட்ச் ஒர்க்கு போட்டு
ஒரு சாரீ ஒயிட், அதுவும் ட்ரான்சியான சாரீ தான். எனக்கு இந்த ஒயிட் சாரீ இன்னும் கூட என் ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த ஒயிட் சாரீக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, இது எங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்காகவே தேடி தேடி எடுத்தது, ஒரு பொம்மை மேலே போட்டிருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இதுதான் ஈஸ்வரிக்கு கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. என்னோடய மனசாட்சி ஒன்று சொல்லுதுங்க, அது இவங்க க்ரியேட் பண்ணுற ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு. அந்த சாரீ இதுக்கு யாராவது கொடுத்துருக்கலாம், இது கட்டாமல் வச்சுருக்கலாம், ஓவர் வெயிட்டுன்றதுனால. இன்னொன்று கட்ட முடியாது, ரொம்ப ஓவர் ட்ரான்ஸி. அதுக்காக மேபி இதில் வச்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. ஆனால் அந்த சாரீ புதுசாக தெரிஞ்சுது எனக்கு. சொல்கிற இந்த உண்மை என்னால் ஏற்றுக்க முடியல. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஓப்பன் கடவுளுக்கு கிட்ட கொடுத்துட்டேனே, ஒரு ஓப்பன் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கட்டும், அது கடவுள் தெரியும். அப்போது அந்த சாரீ மட்டும் புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேல் ஆரஞ்சு சாரீ. ஸோ மொத்தமாகவே அதுங்க சைட்லேருந்து ஒரு 3 சாரீ தான் அந்த வார்ட்ரோப்பில் வைக்கிதுங்க. மற்றது அத்தனையும் நான் இங்கேருந்து வாங்கி கொடுத்து அமிச்சது. உண்மையாக இது தான் நடந்துச்சு. இருந்த ஒரு சாரியும் ப்ளவுஸும் உள் பாவாடையிலேருந்து மேட்சிங்காக எல்லாமே இங்கேருந்து பர்ச்சேஸ் நான் பண்ணதை இந்த ஆள் போகும்போது ஒரு பெரிய ட்ராலியில் கொடுத்து அமிச்சேன் நான். அதை அதுங்க போய் பந்தாவாக அதுங்க சைட்லேருந்து பொண்ணுக்காக பண்ணுற மாதிரி வர சொந்தக்காரங்கிட்டலாம் பப்பரப்பான திறந்து காமிச்சிக்கோங்க, இதுதான் நாங்கள் பொண்ணுக்கு வாங்கினது, இதுதான் நாங்கள் பொண்ணுக்கு வாங்கினது, இதுதான் நாங்கள் பொண்ணுக்கு வாங்கினது. ஆனால் பொண்ணுக்கு தான் தெரியும் அதெல்லாம் பொண்ணே வாங்கி இவங்ககிட்ட அரேஞ்ச் பண்ண கொடுத்ததுன்னு. ஸோ 2 புது சாரீ. ஒரு சாரீ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொந்தக்காரங்க கொடுத்தது. இன்னொன்று அது உடனே சொல்லலை, கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் சொல்லிச்சிங்க. அந்த ஒயிட் சாரீ புதுசாக இருந்துச்சு, அதை பற்றி மட்டும் தான் பேசிச்சிங்க. ஸோ இந்த செட்டு சாரீ கண்டிப்பாக யூஸ் பண்ண சாரீ இது தான். ஸோ கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு வருமா, அப்போ அந்த ஒயிட் சாரியை எடுத்து கொடுக்குதுங்களா, இதை நீங்கள் போடுங்க நைட்டு, இப்போ ரிசப்ஷன், அதாவது அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு இது போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும், கேமராக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, அந்த ஒயிட் சாரியை போடுறேன் அதுங்க சொன்ன மாதிரியே. ஓகேங்களா, அந்த நெட்டடு அந்த அவங்க புருஷன் தேடி தேடி வாங்கினாங்கன்னு சொல்லிச்சுல அதை. ஸோ கேமராமேன் வராங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் மனசில் இதே ஓடிக்கிட்டே இருக்குது, விலை கணிஞ்சிருச்சு. அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், பாத்தியா 2 தடவை 3 திரி அமைஞ்சு இதுவாச்சு, காற்றே இல்லை, காற்று எங்கே இருந்து, காற்று இருந்தாலும் பரவாயில்ல, 3ஆவது தடவை சாமியெல்லாம் கும்பிட்டு ஏற்றும் போது 2 அமையுது, 3 எரியுது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, காற்றெல்லாம் இருந்துச்சு, உனக்கு தான் ஃபீல் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அதே பேசாத, உனக்கு ஒரு விலை கூட ஏற்ற தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அப்புறம் சரி வேண்டாம், இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு. ஒருத்தவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க, ஜனங்களும் வர ஆரம்பிக்குதுங்க. வரவங்கெல்லாம் பார்த்துட்டு பேசிவிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு போகிறாங்க. எங்கள் ஆளுங்க வராங்க, எங்கள் சென்னையிலேருந்து எங்கள் அப்பா சைட்லேருந்து வந்த சொந்தக்காரங்கெல்லாம் வராங்க. இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ எங்கள் சொந்தக்காரங்களில் ஒருத்தங்க மொய் கவரில் 5000 ரூபா வச்சு கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, நான் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால இதுங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க, இதுங்க ஆளுங்கிட்ட. ஓகேங்களா. ஸோ வேக வேகமாக அந்த பஸ்ஸை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் கடைசி நேரத்தில் அப்போது எங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் பாயெலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ இவங்க அம்மா ஒரு டைலாக் விடுது, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி நான் கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு பொண்ணு இல்லாத குறை, எதுக்கு இந்த தேவையில்லாத வீண் ஒப்பு சப்பு இல்லாத இந்த டைலாக்குன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. அது ஊறி போன பழக்கம் மேபி. ஐஸ் பிடிக்கிறதும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது. ஐயோ, இந்த பொம்பளைலாம் இன்றைக்கி அந்த பொம்பளைக்கு 82 வயசுங்க. இன்றைக்கி வரையும் ஃபேர் அண்ட் லவ்லி இல்லாமல் வெளியே போகாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குது, அதோட ரியல் கேரக்டர் நான் சொல்கிறேன். எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அந்த பொம்பளை மேலே எப்போவுமே.
ஆனால் இந்த 2024 தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அந்த பொம்பளை அப்படி தான் அப்படிங்கிறது. இது வந்து எனக்கு ஒரு பெரிய சாதனை படைச்ச மாதிரி இருக்குது எனக்கு. இதெல்லாம் வந்து நான் காதில் கேட்கும்போது அந்த லேடியை பற்றி. அப்போது என்ன ஆகுது, எங்கள் ஆளுங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து ஹாப்பியாக இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கையில் 5 பைசா இல்லை, பட் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இவ்வளோ நாள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம், அதுக்கான எண்டு வந்துருச்சு. இப்போ நான் தூங்க போகிறேன்ற ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலு, கடைங்க, அது இதுன்னு சுற்றி 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 ப்ராப்பர் தூக்கம் இல்லாமல் எந்த அளவுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆனேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ இவங்க வீட்டில் இருக்க இவனோட சென்னை ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்களுமே கிளம்புறாங்க. ஸோ ஒருத்தங்களாம் இது மாதிரி வந்து இவங்க ஆளுங்கெல்லாம் ஒருத்தங்களாம் வராங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, போகிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, இப்படிலாம் போகுது. டைமும் ஆகுது. அப்போ கொஞ்சம் ரிலேஷன்ஸ் மட்டும் இவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. இவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ், இவங்க அக்கா தங்கச்சிங்களோட பசங்க அவங்கவுங்கன்ற மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும் ஸ்டே பண்ணுறாங்க. கரெக்டுங்க. நம்ம சென்னை பசங்க அன்னைக்கு போல் மறுநாள் போகிறாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சென்னை பசங்களா இல்லை சென்னை பசங்க தான் நினைக்கிறேன். டக்குன்னு வீடை வீட்டில் ஆக்சுவலாக ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க மேலே. அப்போது கல்யாணம்லாம் முடிஞ்சோடனே நானும் ஜுவல்ஸ் எல்லாம் சரி டைமும் ஆகுதே, சாப்பிட்டு முடித்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இவங்க வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு இந்த தட்டில் பழங்கள் அது இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது இந்த ஆள் வந்து காணோம். எங்கேன்னு பார்த்தானா இவன் மாடியில் சரக்கு அடிச்சிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க இந்த பழங்கிலம் 10 மணி இல்லைங்க, 10 மணிக்கு மேலே 10:30 11 இருக்கும்னு நினைக்கிறேன் பழங்கிலம்லாம் கொண்டு வரும்போது. அப்போது இந்த ஆள் வந்து மாடியில் சரக்கு அடிச்சிட்ருக்கான் அப்படின்னோடனே சரி ஓகே வந்துடுவான், மிஞ்சி போட நான் 10 10:30 தானே 11 தானே ஆகுது, ஒரு 12க்குள்ளே வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வெயிட் பண்ணேன். இல்லை, இந்த ஆள் வரல. இந்த ஆள் விடிய காத்தால 3:30 மணிக்கு வரான். 3 மணியோ 3:30 மணிக்கோ கண்ணு ஃபுல்லாக ரெட்டு. நான் தூங்கிட்டேன், அவ்வளோதான். எப்பா பரவாயில்ல, ஏசி வேறு இருந்துச்சா, எனக்கு இருக்க டயர்டுக்கு அந்த ஏசிக்கும் நல்லா எண்ணெய் மறந்து தூங்கிட்டேங்க. அந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப்பில் போயிட்டேன். 3:30க்கு வரான். கண்ணு ஃபுல்லாக அழுதானா என்னன்னு தெரில, கண்ணு சும்மா செக்க செவேல்னு ரெட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி கண்ணு தான் இவங்க தங்கச்சி கல்யாணத்தப்போ நான் போயிட்டேன் பார்த்தீங்களா, இவனுக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு. அவங்க தங்கச்சி கல்யாணம் அந்த பார்ட்டி அன்னைக்கு நைட்டு இதே மாதிரி தான் ஃபுல் குடிச்சிட்டு என் முன்னாடி வந்து கிளாஸில் வந்து நிற்கிறான், கிளாஸோடு வந்து நிற்கிறான். பியூர் ரெட்டு கண்ணு, அந்த அளவுக்கு ரெட்டு. கேட்குறான், உன்னை யார் வர சொன்னது அப்படின்னு. அவ்வளோ போதையில் இருக்க மாதிரி இருந்தான் அவன் பக்கத்துக்கு. உன்னை யார் வர சொன்னது, ஏன் என்னாச்சுன்ற, ஒன்றும் இல்லை அப்படின்னு. இவ்வளோ தான் பேசினானே, வேறு எதுவுமே பேசலை. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்படி சொந்தக்காரங்களுக்கெலாம் தெரிஞ்சதுனால அவன் டென்ஷனாக இருக்கான் போல். அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அது ஒரு நாள் கழட்டி விடணுன்ற கேஸுக்கு திடீர்னு 4 பேர் சொந்தக்காரங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் வந்து நடந்துக்கிட்டேன். அதாவது தெரிய வந்துருச்சு. அவங்க அம்மா வேறு, அவங்க அப்பா வந்து சொந்தக்காரங்க வந்து போனவங்க வீட்டெலாம் வந்து இவன் தான் இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கே ஒரு நாள் கழட்டி விடுற கேஸாக தானே இருந்திருக்குது இது லிஸ்ட்டில். அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டானே இந்த ஆளுன்ற ஒரு கோவம். அவங்க அம்மா வந்துட்டு அப்போவே டென்ஷன் ஆச்சு. ஏன் இதெல்லாம் சொல்லணும், இந்த ஆளுக்கு ஒரு அறிவே இல்லை அப்படி இப்படின்னு என் முன்னாடியே சொல்லிட்டு போச்சு. பொண்ணும் ஒரு மாதிரி சீப்பாக இலக்காரமாக பேசுச்சு. இந்த பொண்ணால் தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் புதோ நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் வாங்கி கொடுத்த அந்த நான் எடுத்து கொடுத்த லோனில் போட்டிருக்க நகைங்களெல்லாம் போட்டுக்கிட்டே தான் இந்த டைலாக்லாம் விட்டுச்சு. இந்த ஆளு தான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அப்படின்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கண்ணெல்லாம் பயங்கர ரெட்டாக வந்து நிற்கிறான் என் முன்னாடி. என்ன அப்படின்றேன், சரக்கு ஓவரு, செம்ம டயர்டு. சரி ஓகே தூங்கு அப்படின்ட்டேன். நீ தூங்க தயவுசெய்து, ஏன்னா நாத்தம் தாங்க முடியல. எவ்வளோ குடிச்சிருக்காங்களான்னு தெரில, ஆனால் ஸ்மெல் எனக்கு ஏற்றுக்க முடியல. பட் அன்றைக்கி எங்களுக்கு ஆமாம் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஈடு கொடுக்க முடியல என்னால்.
எனக்கு பிடிக்கல அந்த ஸ்மெல்லும் அதுவும் இதுவும். அந்த நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. மறுநாள் மார்னிங் வந்து நாங்கள் வந்து தளின்னு சொல்லிட்டு ஒரு கோவில், சிவன் கோவில், அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தளிக்கு கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப ஹாப்பி, பயங்கர ப்ளசன்ட். நான் வந்து சாதாரணமாகவே சிவன்னா அவ்வளோ பிடிக்குமா. அப்போ அந்த கோயிலுக்கு முதல்ல கால் வச்சதுக்கப்புறமேட்டு ஆக்சுவலாக சொல்ல போனேன்னா எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிவனுக்கும் மேலே சாய் தான் ரொம்ப கும்பிடுவேன். சாய்பாபான்னா அவ்வளோ பிடிக்கும். அவரை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சாயி 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 சாயின்னு இருந்தேன். ஆனால் அதுக்கும் முன்னாடி வந்து கடவுளே கும்பிட மாட்டேன். சுத்தமாக சாமியோட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இந்த சாமியோட இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா 2007 தான் எனக்கு சாமியோட இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துச்சு. அது கூட என்னோடய இன்ட்ரெஸ்ட்டே வந்து சாய்பாபா மேலே தான். சாய்பாபான்னா அவ்வளோ பிடிக்கும். முதல்ல நான் ஒரு கடவுளை வந்து விரும்பி கும்பிட்றேன்னா அது சாய். அப்போது இந்த தளிக்கு போனோம் பாருங்களேன், அந்த தளி கோயிலுக்கு போனேன் கோழிக்கோடில். அங்கே போனதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஆமாம், தளிக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த சிவனை அந்த லிங்கம் பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. தளிக்கு அந்த கோயிலுக்குள்ளே கால் வைக்கும் போதே. அப்புறம் இவங்க வீட்டுக்கு கிட்ட தளிக்கு போயிட்டு வந்தாச்சு. அடுத்த சிவன் கோயில் வந்து இவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பேரலாங்காவுன்னு சொல்லிட்டு. அது வந்து சிவன் கோயில். பயங்கரமான சக்தி அந்த சிவனுக்கு. ஓகேங்களா. பெரிய பராமரிப்பு அப்படிலாம் இல்லைனாலும் ஆதி காலத்து கோயில். உள்ளே இருக்க சாமி வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அதில் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, என் கண்ணுக்கு அது தெரிஞ்சிருச்சு. நான் போய் பூசாரிக்கிட்ட போய் டேரெக்டாக கேட்டேன். யாரை கேட்டாலும் தெரில, எனக்கு சாமி தெரிலன்றாங்க. அப்போ என் கண்ணுக்கு உள்ளே இந்த இருட்டில் இருக்க சாமிக்கு, பூஜாரிக்கு மட்டும்தான் சாமி எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா பூஜை உள்ளே போயிட்டு வர்றதுனால வெளியில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஈவன் வயசானவங்களுக்கு கூட நான் இவ்வளோ வருஷமாக வரேன், நானே பார்த்ததில்ல கடவுள், என் கண்ணுக்கே தெரிய மாட்டார், அப்படி தான் சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து இது ஒரு சேலஞ்சாக எடுக்கணும். நான் வந்து அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நானும் அப்படியே நிறைய பேசுவேங்க எனக்குள்ளே நான். ஓகேங்களா. ஒரு கடவுள்னால் அது வந்து